ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல் இன்றைக்கும் ஸ்கூல் டே தான். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் இந்த வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினதே பார்த்தீங்களென்றால் 8:45 ஆகிட்டுது. பிள்ளை எல்லாரும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு தான் நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ண வேண்டி இருக்குது. அந்த டிவி ஸ்டாண்டு, அந்த இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கிற அந்த சின்ன டேபிள் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட் படிஞ்ச மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கு துடைச்சிட்டு டிரெக்டாக அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் லஞ்ச் அலுவலையும் பார்ப்போம்னு சொல்லி போட்டு தான் இப்போ நான் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறீங்கள் இல்லை. வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்களென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓல் அண்ட ஆப்ஷனை கொடுத்தா தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னென்று தெரியாது, எங்கே இருந்து இவ்வளவு டஸ்டெல்லாம் வருதுன்ட்டு எனக்கே தெரியாது. கிழமையில் ஒரு தடவை கட்டாயம் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இருந்தாலும் அவ்வளவுக்கு படிஞ்சு போயிருக்குது. என்ன செய்கிறேன்டே தெரியலை. அப்பப்போ இது பார்க்கும்போது என்னடா திருப்பி திருப்பி துடைக்க வேண்டியிருக்கணும்னு தோணும். சரி, பஞ்சியை பார்க்காமல் துடைச்சி விட்டுறது. ஏனண்டா கிழமைக்கு ஒரு தடவை நாங்கள் டஸ்ட்டை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையாகவே போடும். டீப் கிளீனிங் என்ற மெதட்டுக்கு அது எங்களுக்கு வந்துடும். வீடை நாங்கள் எப்போயுமே டீப் கிளீனிங் மெதட்டு கொண்டு வந்துட்டோம்ண்டாலே எல்லா சாமானும் தூக்கி வச்சுட்டு திருப்பி க்ளீன் பண்ணி திருப்பி அரேஞ்ச் பண்ண வேண்டின மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஒரு நாளுமே இடம் கொடுக்குறேன். அப்பப்போ நான் கிழமையில் ஒரு தடவை என்னென்னலாம் க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணுவேன். நிறைய பேர் தொடர்ந்து என்னட்ட கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, அக்கா இன்டோர் பிளான்ட்டுக்கு எப்படி நாங்கள் தண்ணி கொடுக்குறேன்ட்டு. நானும் எத்தனையோ தடவைகள் சொல்லி போட்டுட்டேன். இன்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் விண்டராக இருந்தால் அதுக்கு நீங்கள் 2 கிழமைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்க வேண்டி வரும். அல்லது நீங்கள் அந்த பொட்ஸுக்குள்ளே கை விரலை விட்டு பார்த்தால் அந்த மண் கை விரலில் ஒட்டி வந்துட்டுதென்றால் ஈரம் இருக்குதுன்ற அர்த்தம். எங்களோட கை விரல் க்ளீனாக வந்ததென்றால் அந்த மண்ணில் ஈரத்தன்மை இல்லையன்ற அர்த்தம். அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான அளவு தண்ணியை விட்டு கொள்ளலாம். நான் இது நெடுகளும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வாரேன். சம்மருக்கண்டு பார்த்தீங்களென்றால் நல்ல சம்மராக இருந்தால் கிழமையில் 2 அல்லது 3 தடவையும் சில பிளான்ட்டுக்கு தண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். நார்மலான பிளான்ட் என்றால் ஓரளவு நீங்கள் பார்த்துட்டு கிழமையில் ஒரு தடவையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த இலைகளுக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்ல சம்மருக்கு 2-3 தடவைகள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் அந்த இலைகளெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு பச்சை கலராக எங்களுக்கு இருக்கும். இதை நான் எத்தனையோ தடவைகள் இன்டோர் பிளான்டெல்லாம் நான் எப்போ உங்களுக்கு காட்டுறேன்னா அப்போயெல்லாம் இதை பற்றி தான் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்குறீங்கள் இல்லை. இடக்கிட ஓட விட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்கிற இதுக்கு என்ன செய்கிறேன்ட்டு ஒரே கொமெண்ட்ஸையே திருப்பி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாருடைய கொமெண்ட்ஸுக்கும் நான் அதில் ஆன்சர் எழுதுறதா இருந்தால் நான் வீடியோ போடுறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனக்கு வியூஸ் வரப்போகிறதும் இல்லை. அதால் எனக்கு எந்த பிரயோசனமுமே கிடையாது. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் என்ன பார்க்குறதுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தவியல். அவையால் தான் இந்த ஒக்கிட் நல்ல ஒரு ஜெலோ கலர், உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு பர்பிள் கலர், நல்ல ஒரு அழகான ஒக்கிட் எனக்கு கொண்டு தந்திருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒக்கிட் எல்லாத்துக்கும் அந்த பூக்குறத்துக்குரிய மருந்த தண்ணியில் கலந்து விட்டு 2 தூக்கி ஒரு 15-20 நிமிடம் நான் வச்சுக்கொள்கிறேன். இப்படி வைக்கிறதால எங்களுக்கு புதுசான பூக்குறதுக்கூடிய அந்த பிரான்ச்சுகள் நல்ல பூக்கள் வரும். இது பார்த்துருப்பீங்க என்னுடைய இன்டோர் பிளான் தான். இதுக்குள்ளே எல்லாத்துக்குமே இப்போ 3வது பேருங்கோ குருத்தும் வந்திருக்குது. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுக்கு நான் நேற்று தண்ணி கொடுத்துட்டு 2 கிளைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர் கொண்டு தந்த கிஃப்ட்டு தான் இது. என்னண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான முயல் ஒன்று தான். பாருங்க, ஒரு பூவையும் வச்சுக்கொண்டு பார்க்கும்போது உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. என்னட்ட கூட இதே மாதிரி எண்ணொண்டு இருக்குது. அவைகளும் அதே போல் எண்ணொண்டு கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில் பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. இதுக்கும் பார்த்தீங்களென்றால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான், ஒரு ஆண்டி வந்திருந்தவ பாருங்க, அவள் இது எனக்கு தந்தது. உண்மையில் இந்த
பூவும் நல்ல ஒரு ரெட் கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி நல்ல ஒரு அழகான பூ. அதோடு பார்த்தீங்களென்றால் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃப்ளவர் பொக்கேயும் கொண்டு வந்திருந்தவியல் பாருங்க. நல்ல ஒரு அழகான பூக்கள், அதில் 3 விதமான பூக்கள் பாருங்கள். இந்த பூவும் வந்து நல்ல ஒரு பிங்கும் ஒயிட்டும் நல்ல ஒரு அழகாக இருந்தது. இங்கால வந்து ஒயிட் கலர். உண்மையிலே இந்த பொக்கையும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதையும் நான் என்னுடைய பொக்கே வைக்கிற பாசுக்குள்ளேயே நான் இதை வச்சிருக்கிறேன். இப்படியே இங்கே பார்த்தீங்களென்றால் அந்த ரெண்டு ஒக்கிட்டு அடுத்தடுத்து மாற்றி மாற்றி வச்சா தான் அந்த தண்ணியெல்லாம் ஊறும். நல்லா நேரம் செல்லு மட்டும் விடக்கூடாது. ஏனெண்டா அந்த வேர்கள் எல்லாம் எங்களுக்கு அழுகிடும். ஒரு 15 நிமிஷம் விட்டாலே எங்களுக்கு காணும். அதுக்கு பிறகு அந்த தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக வடிஞ்ச பிறகு அந்த பொட்சில் தூக்கி வச்சுட்டு பிறகு இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டேன்டா. இப்படி நாங்கள் கிழமையில் ஒரு தடவை செய்துட்டோம்னால் புது புது பிரான்ச் எல்லாம் வந்து நல்ல நிறைய பூக்கள் எல்லாம் எனக்கு வரும். இந்த ஒக்கிட்டு எல்லாமே நான் அப்படித்தான் ஒரு 3-4 தடவைகள் நான் பூக்க வச்சிருக்கிறேன். என்னடா நிறைய பேர் என்னடா கேட்குறீங்களா அக்கா, இந்த ஒக்கிட்டு எல்லாம் பூத்து முடிய அந்த கெட்டெல்லாம் அப்படியே காஞ்சி போகுதாண்டு. பூத்து முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த கெட்டில் பார்க்கும்போதே தெரியும் அந்த அரும்பு, அதாவது அந்த சின்ன தளவாரத்துக்குரிய அந்த இடங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நாங்கள் சரித்து நல்ல கூரான ஒரு கத்தியாலேயோ அல்லது ஒரு பிளேட்டாலேயோ வெட்டி போட்டு கருவாப்பட்ட பவுடரை வந்து நாங்கள் அந்த வெட்டின அந்த ஈரத்தன்மையை நாங்கள் மூடி அப்படி அதில் போட்டு விட்டுற வேணும். அதுக்கு பிறகு அந்த ஒக்கிட்டு ஒரு கொஞ்ச நாளையால் பார்த்தீங்களா அந்த சைட்டாலேயெல்லாம் புது பிரான்ச் வந்து எங்களுக்கு நிறைய மொட்டுகள் வந்து நல்ல பூக்கள் எல்லாம் எங்களுக்கு வரும். அப்படித்தான் நாங்கள் இந்த ஒக்கிட்டை வந்து வளர்க்க வேணும். சில பேர் அந்த ஒக்கிட்ட அப்படியே விட்ட உடனே அந்த நாங்கள் கடையில் வாங்கும்போது இந்த பிரான்ச் எல்லாம் அப்படியே காஞ்சு வந்துடுறது. ஆனால் அப்படி இருந்தால் பிறகு எங்களுக்கு அந்த பூக்க வைக்கிறதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த இன்டோர் பிளான்ட் வேலி எல்லாமே முடிச்சு போட்டு இப்போ ரெக்டாக கிச்சனுக்கே வந்தாச்சு. கிச்சனுக்கு முதல் வேலை பார்த்திங்கன்னா நான் 6 மணி போல் தோசைக்கு அரிசி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு கடலை பருப்பு எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன்னா, உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுமென்ட்டா என்னுடைய வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்படி நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த தோசை செய்கிறேன்ட்டு நான் ரெசிபி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை போய் பார்த்து அதுவின் அளவுகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதை நான் வந்து அரை மடத்தியாலும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காட்டிக்கும் பரவாயில்லை. நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிட்டிங்களென்றால் இந்த தோசை வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி நல்ல ஓட்டி எல்லாம் விழுந்து அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான நல்ல ஒரு டேஸ்டான தோசையாக நாங்கள் இதை சுட்டு எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சோறும் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த சோறு என்றாலும் பழைய சோறு எடுத்து வையுங்க. ஒரு கைப்பிடி சோறு இருந்தாலே காணும். நிறைய பேர் உங்களுக்கு தோசை மாவு வந்து புளிச்சு வருது இல்லையென்று சொல்கிறீங்க. குளிர் நாடுகளில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஓவனில் லைட்டாக போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அல்லது ஒரு 12 மடத்தியாலும் வச்சுட்டிங்களென்றாலே அது உங்களுக்கு புளிச்சு வந்துடும். இந்த தயிரெல்லாம் நீங்கள் இந்த தோசைக்கு போட்டு அடிச்சிட்டீங்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள்லேயே இந்த தோசை மாவை சுட்டு முடிச்சு கொள்ள வேணும். நீங்கள் அடுத்த நாள் இந்த தோசை மாவை வச்சு சுடும்போது அந்த தோசை மாவின் புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தயிர் வந்து இந்த உளுந்தோடு சேரும்போது கூட எங்களுக்கு புளிச்சு வந்துடும். தயிர் எதுக்குமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரு பிடி சோறு இருந்தாலே நீங்கள் சேர்த்துட்டு அதை அரைச்சி வச்சு பாருங்க. குறைஞ்சது ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தோசையை வந்து செய்து கொள்ளலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரைண்டர் கப்பில் எவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த அரிசி உளுந்த சேர்க்கிறோமோ அதே மட்டத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்களா நல்ல ஒரு பெர்ஃபெக்டான பேட்டராக எங்களுக்கு அரைஞ்சி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கைகளில் எடுத்து பார்க்கும்போது நல்ல வடிவம் எவ்வளவுத்துக்கு உங்களுக்கு அரைச்செடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அரைச்சிடுங்க. ஆனால் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிட்டிங்கன்றாலும் சூடாகாது. ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து அரைச்சிட்டிங்கன்றாலும் சூடாகாது. நான் ஏன் திருப்பியும் உங்களுக்கு இந்த தோசை மாவை இப்படி புளிக்க வைக்கிறேன்ட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேர காண்ற நீங்கள் கூட என்னட்ட சொல்கிறீங்கள், என்ன எங்களுக்கு தோசைமா புளிக்குது இல்லை, நாங்களும் இங்கே தானே இருக்கிறோம், நீங்களும் செய்கிறீங்கள், உங்களுக்கு புளிக்குது எங்களுக்கு புளிக்குது இல்லையான்னு சொல்லி நான் ஓவனில் வந்து லைட்டை போட்டுட்டு வச்சு விடுவேன். அது எனக்கு நல்லா புளிச்சு வந்துடும். அல்லது நான் ஒரு 3 நிமிடம் ஓவனை வந்து ஹீட் பண்ணி போட்டு பிறகு ஆஃப் பண்ணி போட்டு அதுக்குள்ளே தூக்கி வச்சிருவேன். அதால் எனக்கு நல்ல வடிவாக புளிச்சு வருது. இங்கே பாருங்க,
இந்த தோசை பேட்டர் சூடாகாமல் இருக்கிறது நான் இது போல் ஐஸ் கட்டி போட்டும் உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன். ஏனெண்டா இப்போ இந்த ஐஸ் கட்டியை நாங்கள் போட்டு அரைக்கும் போது அந்த தோசை பேட்டர் வந்து நல்ல கூலாகவே இருக்கும். அந்த சூடாகினா தோசை வந்து எங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாக வராது. எங்கட விட்டு உப்பையும் நான் இந்த மஞ்சள் தூளும் போட்டு தான் நான் உப்பெல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக தோசைக்கு வந்து மாவை கரைச்சி வைக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கட விட்டால் வெள்ளையாக தோசை இருந்தால் பிள்ளைகள் சாப்பிட மாட்டினோம். அவைகளும் கொஞ்சமாக மஞ்சள் போடணும். அதுக்காக நான் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் மஞ்சள் போடணுமென்ற தேவையில்லை. நீங்கள் வெள்ளையாகவே தோசையை சுட்டெடுத்து கொள்ளலாம். நல்ல வடிவாக கையை கழுவி எடுத்திருக்கிறேன். கைகளால் எவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த பேட்டரை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கலக்கி விடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த பேட்டர் வந்து நல்லா புளிச்சு வரும். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த கைகளில் இருக்கக்கூடிய சூடு எங்களுக்கு இந்த தோசை பேட்டரில் வந்து சேரைக்குள்ள அந்த தோசை பேட்டர் நல்லா புளிச்சு வரும். அதுக்கு தான் கைகளால் வந்து இந்த தோசை பேட்டரை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறது. நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கள் என்றால் இந்த தோசை பேட்டர் வந்து புளிச்சு வர்றது கொஞ்சம் எங்களுக்கு நேரம் எடுக்கும். கைகளை வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு நீங்கள் இது போல் ஒரு 2 நிமிடம் கட்டாயம் நீங்கள் இந்த தோசை பேட்டரை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ பார்த்தீங்களா நான் ஓவனில் லைட்டை போட்டுட்டு இந்த தோசை பேட்டரை தூக்கி வச்சுட்டேன். நீங்களாம் பார்த்தீங்களா நான் நைட் வந்து இந்த பட்டர் கீ வந்து செய்திருந்தேன். உண்மையிலே இது பட்டர் கீயில் மாஜரிம் தான் நான் வாங்கி செய்திருந்தேன். அவ்வளவு மணலாக நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதெல்லாம் கடைகளில் பார்த்தீங்களென்றால் நாங்கள் வாங்கியக்குள்ள விலை கொடுத்து வாங்குவோம். ஆனால் வீட்டில் அப்பப்போ எங்களுக்கு எப்போ எல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் நாங்கள் இது போல் மாஜரியும் வேண்டி வீட்டிலேயே நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உண்மையில் நான் இந்த ஸ்வீட் அதுகளெல்லாம் செய்கிறதுக்கு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். உண்மையில் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டுக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்களென்றால் இது வந்து ரைத்தா தான் செய்திருக்கிறேன். இதுக்கு இல்லை நான் குக்கும்பரும் கேரட்டும் துருவி போட்டிருக்கிறேன், வெங்காயம் போட்டிருக்கிறேன், உப்பு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கெட்டியான தயிரும் விட்டு பாருங்க இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏனெண்டா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்திருக்கிறேன். இங்கே பாருங்க வெஜிடபிள்ஸ் பிரியாணி நான் இதில் ரெசிபி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணல. 6 கண்டாலும் வெஜிடபிள்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு ரெசிப்பியாக உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் என்ன கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு இது செய்து காட்டுறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு இது ரெசிபி ஷேர் பண்ணல. எனக்கு என்னென்னா வேறு வேலையெல்லாம் கிடக்குது, எனக்கு டைமும் காணாது. அப்போ தனியாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சமைக்கிறத விட இதே மாதிரி பிரியாணி செய்துட்டோம்டா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணுமென்று சொல்லி போட்டு நான் உண்மையில் பிரியாணி செய்து வச்சுருக்கிறேன். இந்த பிரியாணின்ற ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு செய்தால் என்ன ஃப்ளேவர் வருமோ அதே போல் தான் இந்த ஃப்ளேவரும் வந்திருக்கு. ஆனால் இதுக்குள்ள நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்திருக்கிறேன். ஆனால் அந்த மணத்தை பார்க்கும்போது பார்த்தா தான் வெஜிடபிள்ஸ்ன்னு தெரியும். அவ்வளவுத்துக்கு நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்களென்றால் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போட்டு உடுப்புகளெல்லாம் அடிக்கிற வேலை இருந்தது. இங்கால இந்த பிலோ கவர், பெட் கவர், பெட்ஷீட் கவர் எல்லாமே மடித்து வைக்கிற வேலை இருந்தது. இப்போ அந்த வேலைகளை தான் செய்தோன்றிருக்கிறேன். ஏனெண்டா வேலை வந்து அவ்வளவுத்துக்கு காத்து கொண்டு கிடக்குது சரின்னு சொல்லி போட்டு இப்போ முதல்ல இந்த உடுப்புகளெல்லாம் மடித்து வச்சு இந்த பெட் கவர், பெட்ஷீட்டுகள், பிலோ கவர் எல்லாத்தையும் மடித்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம்ண்டால் ஒரு வேலையே முடிஞ்ச மாதிரி. ஏன்னாண்டா தோச்சதுகளை திருப்பியும் நாங்கள் அப்படியே வச்சுட்டோம்டா திருப்பியும் எங்களுக்கு டஸ்ட் எல்லாம் படியும், பிறகும் திருப்பி துவைக்கிற வேலையாக போடும். அதுக்காக உடனே அந்தந்த வேலையை அப்பப்போ நாங்கள் முடிச்சிட்டோம்ண்டால் எங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் அப்பப்போ செய்து முடிச்சிட்டோம்ண்டால் எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக அந்தந்த நேரத்துக்குள்ளே எங்களால் செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே மடிச்செல்லாம் வச்சு முடிச்சுட்டு கடைக்கு போய் அங்கே எனக்கு ஒரு கேக் ஆர்டர் ஒன்று வந்திருந்தது. அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டியிருந்தது. அதுக்கு தேவையான பொருட்களும் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் கேக் அடிக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நிறைய பேர் கேட்குறீங்க என்னத்துக்காக பட்டரை வந்து நாங்கள் 1 நிமிடம் பீட் பண்ணணுமென்று சொல்கிறீங்களென்று கேட்குறீங்கள். நீங்கள் ஹேண்ட் பீட்டராக இருந்தால் 2 நிமிடம் கட்டாயம் பீட் பண்ணி ஓரளவுக்கு பட்டர் கலர் மாறின பிறகு இந்த கேக் அடித்து பாருங்கோ. நீங்கள் வளமையாக அடிக்கிற கேக்கை விட இந்த கேக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த சாஃப்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது. நான் இந்த
ஸ்டாண்டு மிக்சர் ரெண்டபடியாக நான் 1 நிமிடம் நான் இதை நல்லபடியாக பட்டரை வீட் பண்ணி எடுத்து போட்டு சீனியை நான் இதில் பவுடர் பண்ணி சேர்க்கையில் நீங்கள் ஹேண்ட் பீட்டரால் அடிக்கிறீங்களா கட்டாயம் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் ஒரு 10 நிமிடத்தில் இந்த கேக்கை அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி. நான் இந்த மிக்சர் ரெண்டபடியாக நான் சீனியை அப்படியே நான் போட்டுட்டேன். இந்த முட்டை பார்த்தீங்களென்றால் இந்த கேக் அடிக்கிறதுக்கு முட்டை வேண்டப்பட்ட பாடு கடையெல்லாம் முட்டையே கிடையாது. உண்மையில் எங்கேயும் ஒரு கடையில் 12 முட்டை 4 யூரோப்படி 2 பட்டி முட்டை வேண்டி கொண்டு வந்தது. எங்கெல்லாம் தேடி பார்த்து முட்டை எங்களுக்கு அவ்வளவு தட்டுப்பாடாக போயிட்டுது. என்னென்னு தெரியலை. நல்ல பெரிய முட்டையாக இருந்தது. அதோண்டு 72 கிராம் 70 கிராம் ஒவ்வொரு முட்டையும் இருந்தது. இப்போ ஒவ்வொரு முட்டையாக இதில் சேர்த்து நான் இப்போ நல்ல வடிவாக வீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்டாண்ட் மிக்சரின் வேலையே முடிஞ்சுது. இனி மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது ஒரு விஸ்கை வச்சு தான். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் அந்த ஐசிங் கேக்குக்குரிய கேக்கை வந்து நான் பேக் பண்ண வச்சிருக்கிறேன். இங்கால நான் அந்த மிகுதியாக இருந்த பேட்ரி எடுத்து ஆப்பிள் கேக் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எல்லாம் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆப்பிள் கேக் ரெசிபி வேணுமென்றால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸ்லேயே எழுதுங்க. நான் கட்டாயம் நல்ல ஒரு டீட்டெயில்டான ரெசிப்பியாக இந்த ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உண்மையில் அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. நான் அடிக்கடி இது நான் வீட்டில் செய்கிறது. இந்த ஆப்பிள் கேக்கை நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டீங்களா விட மாட்டீங்க. அடிக்கடி நீங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு பின்னும் செய்து கொடுப்பீங்க. அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. இந்த கேக் பேக்காகிட்டோண்டு குத்தி பார்க்குறதுக்கு நடுவில் தான் குத்தி பார்க்கணும். இந்த சென்டரில் குத்தி பார்த்தால் மட்டும்தான் அந்த கேக் வந்து பேக்காகி இருக்கணும் எங்களுக்கு தெரியும். சில பேர் நீங்கள் இந்த கரைகள்லேயே குத்தி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு கிச்சன் டவலால் இதை கவ் பண்ணி விட போகிறேன். அந்த கேக் எங்களுக்கு ஆறி வரட்டுக்கும். இப்போ இங்கால தோசை பேட்டரை நான் 2 புரிவாக வச்சுருந்தேன். நான் ஏனண்டா ஒன்று வந்து இன்றைக்கு தோசை சுடுறதுக்கு மற்ற தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏனென்றால் பிறகு தேவைப்படுற நேரம் தோசை ஊற்றி கொள்ளலாமெண்டு. இங்கே பாருங்க இந்த தோசை பேட்டர் வந்து இவ்வளவுத்துக்கு புளிச்சு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் காலையில் நான் வைக்கும்போது ஒரு 10 மணி 10:30 இருக்கும். இப்போ பாருங்க நல்ல வடிவாக எனக்கு புளிச்சு வந்திருக்குது. நான் இப்போ இது 8 மணி பிள்ளைகளுக்கு தோசை சுட்டு கொடுக்க போகிறேன். இந்த தோசைக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஏனெண்டா நான் 2 புரிவாக கணக்கை நான் அரைச்சிருந்தேன். 2 புரிவாக வச்சுருந்தபடியாக நான் ஒன்றுக்கும் மஞ்சள் போட்டது ஒன்றுக்கும் மஞ்சள் போட நான் மறந்து போனேன். அப்போ இதுக்கு நான் மஞ்சள் போடலை. இது கொஞ்சமாக நான் நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்காக நான் இது புளிக்க வச்சது. நல்லா புளிச்சிட்டு இப்போ மஞ்சளும் சேர்த்து நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ இதை தோசை சுட்டு எடுக்க போகிறேன். உண்மையில் இவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த பேட்டரை வந்து கரைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இது தோசை ஊற்றக்கூடிய மாதிரி அந்த பதத்துக்கு எங்களுக்கு இந்த பேட்டர் வந்து ரெடியாகும். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது நான் தண்ணி எதுவும் சேர்த்து கொள்ளல. இப்போ இரவுக்கு பார்த்தீங்களென்றால் இந்த தோசையோட ஆட்டிறைச்சி நான் சமைச்சிருக்கிறேன். ஆட்டிறைச்சி கறியும் தோசையும் தான் இன்றைக்கு எங்களுடைய இரவு சாப்பாடு. இப்போ ஆட்டிறைச்சி சுட சுட அப்படியே ரெடியாகி இருக்குது. இங்கால வந்து என்னுடைய கிரெப் மேக்கரில் தான் நான் எப்பயுமே தோசை சுட்டு கொள்வது. இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் எல்லோரும் கொட்டின் துணியால் துடைச்சி விட்டுட்டோம்னால் அந்த சூடு வந்து நல்ல அழகாக இருக்கும். தோசை ஊற்றும் போது அந்த தோசை வந்து நல்ல அழகாக இருக்கும். இல்லையென்றால் நாங்கள் நல்ல சூட்டோட தோசை ஊற்றும் போது அங்கங்கே ஒரு மாதிரி எடுபட்ட மாதிரி இருக்கும். அப்போ தோசையை பார்க்கும்போதும் அந்த ஒரு அழகான மாதிரி இருக்காது. எப்பயுமே எந்த சாப்பாடுண்டாலும் பார்வைக்கு அழகாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடவும் எங்களுக்கு தோணும். ஒன்று சாப்பிட்ற இடத்துல 2 கூட எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும். இங்கே பாருங்க நல்ல பெரிய கிரெப் மேக்கர் தான் இது. நல்ல ஒரு பெரிய தோசையாக நான் ஊற்றிட்டேன். பிள்ளைகளுக்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விடுறதோ அவைக்கு விருப்பம் இல்லை. 2 பக்கமும் பிரட்டி போட்டு அவியலுக்கு ஆட்டிறைச்சி கறியோடு கொடுத்துட்டேனென்றால் அவியல் சாப்பிட்டுடுவினும். எனக்கு வந்து பார்த்தீங்களென்றால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் தோசை சுட்டு எடுக்க போகிறேன். ஏனென்றால் நல்லெண்ணெய் சேர்த்து சுடுறது ஒரு டேஸ்ட், நெய் சேர்த்து சுடுறது ஒரு டேஸ்ட். நான் நல்லெண்ணெய் முதல் ஒரு தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சுட போகிறேன். அடுத்த தோசைக்கு நெய் ஊற்றி சுட போகிறேன். இதுதான் உண்மையில் தோசையின் ரகசியம்.
உண்மையில் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு முன்னால் தான் நான் தோசையெல்லாம் ஊற்றி காட்டினான். இவ்வளவுக்கு அந்த தோசை சாஃப்டாக வந்தேன்ட்டு உங்களுக்கே பார்க்க தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் அந்த கிரைண்டர் வந்து சூடாகாமல் நாங்கள் மாவை அரைச்சிட்டோம்னா நல்ல ஒரு பெர்ஃபெக்டான நல்ல சாஃப்டான தோசை எங்களுக்கு வரும். அதோடு நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி சோத்தை சேர்த்து நாங்கள் அரைச்சிட்டோம்னால் இந்த தோசை பேட்டர் வந்து ஈஸியாக எங்களுக்கு புளிச்சு வந்துடும். பாருங்கள், ஆட்டிறச்சி கறி தான் நல்லா பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கால வந்து எனக்கு நான் தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன். இந்த தோசையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த பொங்கி எவ்வளவுக்கு அந்த தோசை பேட்டர் வந்திருக்கண்டு. இந்த பிளேட்டாக இருக்காமல் அந்த பபுள் மாதிரி வந்து அந்த தோசை அப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு சாஃப்டான தோசையாக இருக்கும். தோசை வந்து எப்பையும் பிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். நல்ல கிறிஸ்பியான தோசை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. நல்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல முரண்ட தோசை தான் இன்றைக்கு எங்களுடைய இரவு சாப்பாடு. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னாக்கா நீங்கள் கடலைப்பருப்பு தோசைக்கு போடுறீங்கன்ட்டு. கடலைப்பருப்பு தோசைக்கு போட்டால் டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அதை விட நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். உண்மையில் தோசை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் கடலைப்பருப்பை சேர்த்து நீங்கள் தோசைக்கு மாவை அரைச்சி பாருங்க. உண்மையில் அடிக்கடி நீங்கள் அதே போல் தான் தோசை சுடுவீங்க. எங்கட விட்ட நாங்கள் கடலைப்பருப்பு சேர்க்காமல் தோசை நாங்கள் சுடுறதே இல்லை. இந்த தோசை வந்து கொட்டல்லி எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய தோசை தான். நாங்கள் கடைகளில் எல்லாம் போய் வேண்டி சாப்பிடுவோமே அந்த தோசை வீட்டிலேயே ஈஸியாக நாங்கள் செய்து கொள்ளலாம். பார்க்கவே உங்களுக்கு தெரியுது அந்த தோசைன்ற கலரு நல்ல கிறிஸ்பியான தோசை. அந்த கடலை பருப்பு போட்டால் அதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் நான் பிள்ளைகளுக்கு விருப்பம் வந்துட்டு கடலை பருப்பை சேர்த்து கொள்வது. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய ஆப்பிள் கேக் வந்து நல்லபடியாக ஆறிட்டுது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த அடியில எல்லாம் அந்த ஆப்பிள் போய் இருக்கையில் பாருங்கோ, அந்த இடையாக தான் அந்த ஆப்பிள் இருக்குது. இப்படித்தான் இந்த ஆப்பிள் கேக் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டீங்க. அந்த ஆப்பிளின் ஃப்ளேவரும் அந்த கேக்கின் டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவ்வளவு சாஃப்டாக வரும். நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஆப்பிள் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்கண்டாலும் உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு இந்த ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு ரெசிப்பியாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே கேக் செய்கிறதுக்கு நான் இந்த 2 கேக் தான் வைக்க போகிறேன். ஏனெண்டா நான் லேயராக கட் பண்ணி வைக்கல. 4 லேயர் வைக்கிறத 2 லேயராக நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதால் இப்போ நடுவுக்குள்ளேயும் வந்து பட்டர் க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணி போட்டு இப்போ மேல் கேக்கையும் தூக்கி வச்சாச்சுது. அவைகள் வந்து கிரிக்கெட் டீம் கேக் தான் என்னட்ட கேட்டிருந்தனும். சரி ஓகே என்று சொல்லி போட்டு செய்து முடிச்சாச்சு. நான் இது செய்கிற இதுக்குமே டீட்டெயில்டாக போடையில் என்னென்னா வீடியோவும் லென்த் ஆயிரும், அதை விட டைமும் போயிடும். ஏனெண்டா நான் வீடியோ ஷூட் பண்ணி கேக் செய்தனென்றால் டைம் வந்து போய்கொண்டே இருக்கும். அப்போ அதால் கடகடண்டு செய்துட்டு அவுட்புட் எப்படி வந்தேன்ட்டு காட்டுவோம்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எதுவும் காட்டாமலே செய்துட்டேன். இது ஒன்றுமில்லை, எல்லாமே நான் பிரிண்ட் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். இந்த பட்டர் க்ரீமை வந்து நல்ல வடிவாக அப்ளை பண்ணி போட்டு இந்த புல் ஷேப்பில் அந்த நொசில்ஸில் நான் அந்த பச்சை கலரில் போட்டுக்கிறேன். மற்ற எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த கிரிக்கெட் டீம் செய்து முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நீங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்களா இந்த கேக்கு அடிக்கிறதுக்கு எடுத்த இந்த போலுகள் எல்லாத்தையும் நான் இதில் கழுவி தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.